ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். கர்மா, இந்த கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படாதவங்களே கிடையாதுங்க. இந்த கர்மானா என்னங்க? கர்மம்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் கர்மம் தான். இந்த மொபைல் ஃபோனை நம்ம எடுக்கிறோம், இதை கையாளுறோம், இதுவும் செயல்தான். இந்த பேனாவை எடுக்கிறோம், அதை எழுதுகிறோம், அதுவும் செயல்தான். ஒரு பொருளை உடைக்கிறோம், அதுவும் செயல்தான். ஒரு பொருளை சந்தோஷமாக கொண்டாடுறோம், அதுவும் செயல்தான். இப்படி எல்லா செயல்களுக்கும் பின்னாடியும் கர்மா அப்படிங்கிறது இருக்குது. அதில் நல்லது கெட்டது அப்படின்னு 2 விதமான கர்மாக்கள் உண்டு. நல்ல செயல்களை செய்து மற்றவர்களுக்கு பயன்படும்படியான காரியங்களை செய்கிறோம், மற்றவங்க நம்மளால் சந்தோஷப்படுறாங்கன்னா அது நல்ல கர்மா. இல்லை, நம்ம நிறைய பொருட்களை சேதம் பண்ணுறோம், நிறைய ஜீவராசிகளுக்கு சேதம் உண்டாக்குறோம், மற்றவர்கள் நம்மளால் பாதிக்கப்படுறாங்க, அவங்க அழுகிறாங்க அப்படின்னா அந்த கர்மா நம்மளுக்கு தீய கர்மா அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது நல்ல கர்மா, மற்றவங்களை துன்பப்படுத்துவது கெட்ட கர்மா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது இன்பம் துன்பம்னு 2 வகை இருக்குல்ல. அந்த இன்பத்தை தருவது நல்ல கர்மா, துன்பத்தை தருவது கெட்ட கர்மா. நமக்கு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு துன்பங்கள் ஏற்படுதோ அதெல்லாம் கெட்ட கர்மா, நம்ம செய்த கர்மாவின் பிரதிபலன் தான். இந்த கர்மா இஸ் பூமரங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூமரம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அது ஒரு விதமான கருவி. அந்த கருவியை நம்ம தூக்கி எதன் மேலே பிரயோகம் பண்ணுறோமோ அதை அட்டாக் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம கைக்கே வந்துடும். அதுதான் அதே மாதிரி தான் கர்மா. நம்ம எதன் மீது என்ன விதமாக பிரயோகம் பண்ணுறோமோ அது திரும்ப நமக்கே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் கர்மா. அப்படிப்பட்ட அந்த கர்மாவை நம்ம ஏஎல்பி ஜோதிட முறையில் எப்படி எடுத்துக்கிறோன்னா 3 விதமான கர்மா. அது நான் செய்யக்கூடிய செயல்கள் மட்டுமே என்னை பாதிக்கும் அப்படிங்கிறது கிடையாது. என்னுடைய பெற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களும் என்னை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, என்னுடைய சுய கர்மான்னு 3 விதமான அதை நம்ம என்ன பண்ணுவோம், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது இந்த 3 விதமான கர்மாக்களை ஒரு மனிதன் அனுபவிச்சே ஆகணுங்க. அதனால் இந்த கர்மாங்கிறது நிறைய நமக்கு ஒரு குழந்தை சொல்லணுன்னா, ஒரு குழந்தை ஒரு மூளை வளர்ச்சி இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கிறது, ஆட்டிசம் சம்பந்தமான பாதிப்புகளை பெறுவதுன்னா அதற்கு முதன்மையான காரணம் யார் தெரியுமா? தாயினுடைய கர்மா தான் அங்கே முதன்மையாக பாதிக்கும். அந்த குழந்தை கருவில் இருக்கும்போது தாயினுடைய மனதில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், எண்ணங்கள், எண்ண ஓட்டத்தினுடைய தன்மைகள் தான், மன அழுத்தங்கள் தான் அந்த குழந்தை அப்படி வளர்வதற்கு, அந்த வளர்ச்சி நிலையை அடைந்ததற்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே போல் ஒரு குழந்தை படிக்கலை அப்படின்னா அது முழுக்க அதனுடைய இண்டிவிஜுவல் சொந்த கர்மா. அந்த சொந்த கர்மா தான் அதனுடைய அந்த அறிவுத்திறன் அப்படிங்கிறது யாருக்கு? அந்த குழந்தை நல்லா படித்தா அந்த குழந்தையால் பயன்கிறது பெற்றவங்களுக்கா, அந்த குழந்தைக்கு தானே. அப்போ அதனுடைய பயன்கிறது அது முழுக்க அது சம்மந்தப்பட்டது தான். அப்போ அந்த குழந்தையினுடைய அந்த படிப்புங்கிறது அந்த குழந்தையின் சொந்த கர்மாவாக செயல்படுகிறது. அதுவே அவங்களுடைய திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் யாருடைய கர்மாவை தீர்மானிக்கிறது தெரியுமா? 20 to 30 வயது வரையும் அது தந்தையின் கர்மாவாகவே வேலை செய்யும். அந்த தந்தையின் கர்மா தான் அந்த 20 to 30 வயது காலகட்டங்களில் அவங்களுக்கு நல்லது கெட்டது நன்மை தீமை எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியது. அதாவது இது அட்சய லக்னத்தில் என்ன சொல்லுவோம், 10 வருடமாக அந்த லக்னத்தை பிரிக்கும்போது முதல் 10 வருடங்கள் தாயின் கர்மா, இரண்டாவது 10 வருடங்கள் அது தன்னுடைய சுய கர்மா, மூன்றாவது 10 வருடங்கள் அது தந்தையின் கர்மா அப்படிங்கும். இப்போ இதுவே பிறப்பு லக்னம் ஒரு 5 வருஷம் தான் பேலன்ஸ் இருக்குது, இல்லை 3 வருஷம் தான் பேலன்ஸ் இருக்குன்னா அப்போது அவங்களுக்கு அந்த தந்தையின் கர்மா எப்போ வந்துடும்? 23வது வயசில் 13 வயசுலேயே ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி அதனுடைய அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள், ஒருத்தங்களை இடம் வீடு சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அது கட்டாயம் தாயின் கர்மா அங்கே பேசும். ஒருத்தங்களுக்கு குலதெய்வம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சனைக்குரியதாக இருக்குது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கவில்லை, பூர்வீக முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்கல, பூர்வீக சொத்து பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்படின்னா அது யாருடைய கர்மா? அந்த ஜாதகருடைய இண்டிவிஜுவல் கர்மா. இப்போ அதுவே தீராத கடன் பிரச்சனை இருக்குது, கடன் அதிகமாக இருக்குது, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, அது இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகள் அடிக்கடி வம்பு வழக்குகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு யாருடையது தெரியுமா? அது தந்தையின் கர்மா அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல மனைவி அமையணும், நல்ல நண்பர்கள் அமையும், நல்ல சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா அது எல்லாமே அம்மாவுடைய கர்மா அப்படின்னு அந்த கர்மா பேட்டர்ன் நம்மளுடைய வாழ்நாளிலேருந்து இறக்கும் வரையும் அந்த பேட்டர்ன் மாறிக்கிட்டே தான் இருக்கும்.
அப்போது எங்கெல்லாம் என்னுடைய கர்மா வேலை செய்யுது, எங்கெல்லாம் என்னுடைய அம்மா கர்மா வேலை செய்யுது, எங்கெல்லாம் என் தந்தையின் கர்மா வேலை செய்யுதுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பரிகாரங்கள் பலன்களும் தேடணும். இப்போ ஒரு செயல் வந்து நமக்கு நன்மைகளை தருது. ஒரு 12 வயசில் ஒரு குழந்தை நல்லா படிக்குது, நல்ல பேர் புகழ் வாங்குது அப்படின்னா அந்த குழந்தை நல்ல புனித கர்மாவை பெற்று வந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். படிக்கும்போது அந்த குழந்தை யாருக்கும் எந்த விதத்திலும் துரோகத்தை செய்யவில்லைன்னு அர்த்தம். அதனால் படிக்கிறது. ஏன்னா நமக்கு துன்பங்கள் வந்து ஒரே வயசில் வர்றது கிடையாது. வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு காரணங்களால் அந்த துன்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. இப்போ இதுவே ஒரு காலகாலத்தில் திருமணம் அப்படிங்கிறது கூடி வந்து அந்த திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அந்த கர்மா அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த 20 to 30 வயது காலங்களில் அவங்க நிறைய நற்பலன்களை செய்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே 30 to 40 காலகட்டங்கள் அவங்களுக்கு வீடு அமையலை, சொத்து கிடைக்கல, சுகம் கிடைக்கல, வண்டி வாகனங்கள் அமையலை அப்படின்னா அவங்க போன ஜென்மத்தில் இந்த 30 to 40 வருட காலகட்டங்களில் யாருடைய சொத்தையோ அபகரிச்சிருக்காங்க. அதனால் ஏற்படக்கூடிய விளைவு சாபங்கள் அப்படிங்கிறதே இப்போ அவங்களுக்கு வேலை செய்யுது, நன்மைகளை பெற விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த கர்மாவினுடைய பேட்டர்ன் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் கர்மாங்கிறது வெளியிலிருந்தெல்லாம் வர்றது கிடையாதுங்க, மற்றவங்களால் வருது. தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிற வாசகத்தை இங்கே பலமாக மனசில் பதிய வச்சுக்கோங்க. எதுவுமே அடுத்தவங்களால் கிடையாது. நம்ம என்ன செஞ்சுட்டு வந்தோமோ அந்த செயல்களினுடைய பிரதிபலிப்பை நம்ம இப்போ அனுபவிக்கிறோம். அது அடுத்தவங்களால் இப்போ ஒரு அம்மா நம்மளை கொஞ்சினாலும் நம்ம செய்த நல்ல கர்மா தான் காரணம். அம்மா நம்மளை திட்டினாலும் நம்ம செய்த கெட்ட கர்மா தான் காரணம். சகோதரர்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னாலும் அது நல்ல கர்மா. சகோதரர்கள் நம்மளை பகையாக நினைக்கிறார்கள், நம்ம சொத்தை அபகரிக்கிறாங்க அப்படின்னா அது கெட்ட கர்மா. இப்படின்னு கர்மாவுடைய தியரி மாறிக்கிட்டே இருக்கும். நல்லது கெட்டது கலந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ உங்களுக்கு கஷ்டங்கள் தீர்ந்து நன்மை கிடைக்கிறதோ அப்போ உங்களுடைய பாதிப்புகள் குறைஞ்சி நன்மைகளை அடைய ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது கடந்த ஜென்மத்தில் இதே வயசில் ஒருத்தங்களுக்கு யாரெல்லாம் மனம் நோகும்படியாக நீங்கள் பேசியிருக்கீங்களோ அவங்களால தான் நமக்கு இந்த ஜென்மாவில் மன கஷ்டப்படும், பண கஷ்டம் வரும். நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க முடியாமல் இருக்கிறதோ அவங்களுக்கு என்னக்கிட்ட பணம் இருக்குங்க, ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் என்னால் கொடுக்கவே முடியறதில்லைன்னு நினச்சிக்கிங்களா, போன ஜென்மாவில் அவங்க உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு உங்களை இதே மாதிரி இழுத்தடிச்சிருப்பாங்க. அதனால் இந்த வருடம் அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாமல் போயிடுது. இதுவே யாரெல்லாம் உங்களுக்கு பணம் தராமல் மறுக்கிறார்களோ, நீ என்னால் முடியாது, நீ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் போன ஜென்மத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட கடனை வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் இருந்திருக்கீங்க. அதனால் ஏற்பட்டதன் விளைவு இந்த காலகட்டங்களில் நிவர்த்தி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த கர்மாங்கிறது நம்மளை கெட்ட கர்மா தான் நம்மளை இயக்குதுன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா எல்லாம் நான் பண்ண கர்மா அப்படிம்பாங்க. நல்லது நடந்தாலும் அது நீங்கள் பண்ணின கர்மா தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நம்ம வாழக்கூடிய காலத்துலேயே நல்லதுகள் நிறைய பண்ணணும். நமக்கு தெரியாமல் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு விஷ ஜந்து ஒரு தேள் ஒன்று நம்மளை கொட்ட வருது. அந்த தேளுடைய குணம் கொட்டுவது தான். அது நம்மளை பார்க்குது, நம்ம பக்கத்தில் இருக்குது, நம்ம கண்ணில் பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக கொட்டாமல் விடாது. அப்போ அதை கொல்றது தப்பு கிடையாது. நம்மளை கடிக்க வரும் அல்லது நம்மளை துன்புறுத்த வரும் பசுவையும் கொல்லலாம் அப்படின்னு கீதை சொல்லுது. அதே நேரத்தில் அது செவனேன்னு இருக்குது, நம்ம ஒரு இடத்துல அதோட இடத்துக்கு போய் தேடி போய் ஒரு உயிரை, இப்போ பாம்பு புற்றுக்குள்ளே போய் பாம்பை அடிக்கிறது எவ்வளோ பெரிய சாபம் தெரியுமா? அதுவே பாம்பு நம்ம வீட்டுக்குள்ளே வருதா கண்டிப்பாக அதை அடித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது பாவம் கிடையாது. நம்மளை தாக்காமல் ஒரு மிருகத்தை நம்ம வதைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கெட்ட கர்மாவில் சேரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்யக்கூடிய அந்த கர்ம பலன்கள் அப்படிங்கிறத நமக்கு கஷ்டங்களாக, துன்பங்களாக, துயரங்களாக, மன அழுத்தங்களாக நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதனுடைய நிகழ்வை நம்ம அனுபவித்து தான் கழிக்கணும். இதுக்கு தீர்வதற்கு நிறைய பேர் இந்த சூசைட் தாட்டுக்கெலாம் போகிறாங்க. இந்த இடத்துல இந்த விஷயத்தை பதிவு பண்ணியே ஆகணும். இந்த சூசைட் தாட்டுக்கு போகிறவங்களுடைய கர்மாவை எப்படின்னா கழிஞ்சிரும்னு நினைக்கக்கூடாது. இப்போ உள்ள கஷ்டத்திலேருந்து நீங்கள் இப்போ தப்பிக்க முயற்சி பண்ணலாம். திரும்பவும் நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே அதை பிறந்து அதை கண்டினியூவாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு கஷ்டத்தை கஷ்டமாக நினைக்காமல் அது நம்ம செய்த பாவங்களுடைய தண்டனை அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அதுக்கு பயப்படவோ அல்லது அதை தவிர்ப்பதற்கோ அதை மாற்றுவதற்கோ நம்ம பரிகாரங்கள் தேட மாட்டோம். தெய்வத்தை கும்பிடணும். எப்போ கும்பிடணும் தெரியுமா? எனக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொடு, நான் நல்லதே பண்ணணும், அதுக்கு என் கூட துணையாக இருந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு தான் நம்ம தெய்வத்தை கும்பிடணும்.
நம்ம செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் பண்ணி எனக்கு இந்த தவறே நடக்கக்கூடாது, எனக்கு இந்த தப்பே நடக்கக்கூடாது, எனக்கு இந்த கஷ்டமே வரக்கூடாதுன்னு நம்ம வேண்டுவது அறியாமையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க தெய்வம் நமக்கு கொடுக்கல, எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு புலம்பி பிரயோஜனம் கிடையாது. அதனால் இதை புரிஞ்சுக்கோங்க. உணர்வதும் உணர்த்துவதுமே ஏஎல்பியின் தாரக மந்திரம். நன்றி. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம்.